அஜித் குமார் நடிப்பில் உருவாக்கியிருக்கும் விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி திரையில் வெளியாக உள்ளது. தீபாவளிக்கு வெளியாகும், பொங்கலுக்கு வெளியாகும் என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது ஒரு வழியாக இப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் முதல் முறையாக இப்படத்தின் மூலம் நடித்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக அஜித் சிவா மற்றும் வினோத்தின் இயக்கத்திலேயே நடித்து வந்தார். எனவே புதிதாக சிவா வினோத் அல்லது ஒரு இயக்குனரின் இயக்கத்தில் அஜித் நடிக்கின்றார் என்றதும் எதிர்பார்ப்பு உயர்ந்தது. அதுவும் மகள் திருமேனி போன்ற ஒரு ஸ்டைலிஷான படங்களை இயக்கும் இயக்குனருடன் அஜித் இணைகிறார் என்றதும் அந்த எதிர்பார்ப்பு இரட்டிப்பானது. விடாமுயற்சி திரைப்படம் ஹாலிவுட் படத்தின் ரீமேக் என சொல்லப்படுகின்றது. 1997ஆம் ஆண்டு வெளியான பிரேக் டவுன் என்ற திரைப்படத்தின் தமிழ் ரீமேக் தான் விடாமுயற்சி என சொல்லப்படுகின்றது. இப்படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லரை பார்க்கும்போது இப்படத்தில் அஜித்தின் ரோல் சற்று வழக்கத்திற்கு மாறாக இருக்கும் என கணிக்கப்பட்டது. வழக்கமாக அஜித் படங்கள் என்றால் அவருக்கே உரிதான ஸ்டைலில் பஞ்ச் வசனங்கள், ஸ்லோ மோஷன் காட்சிகள் போன்ற மாசான காட்சிகள் இருக்கும். ஆனால் அது போன்ற மாசான வசனங்கள் மற்றும் ஸ்லோ மோஷன் காட்சிகள் விடாமுயற்சி திரைப்படத்தில் இருக்காது என்றே தெரிகின்றது. விடாமுயற்சி ட்ரெய்லரில் அஜித் தன் மனைவியை தேடி அலையும் போது அவரின் நடிப்பை பார்த்தால் கண்டிப்பாக இப்படத்தில் அஜித்தின் ரோல் வழக்கத்திற்கு மாறாகவே இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இதனால் பிப்ரவரி 14 காதலர் தினத்தை குறிவைத்து ரிலீஸ் ஆக காத்திருந்த படங்கள் எல்லாம் பின்வாங்கியது. விடாமுயற்சி படத்தை ரெட் செயின் மூவிஸ் தான் விநியோகம் செய்கிறது. இதற்கிடையில் தனுஷின் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படமும் காதலர் தினத்திற்கு வருவதாக இருந்தது. தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இந்த படத்தை உதயநிதி பார்த்துள்ளார். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நிச்சயமாக இளைஞர்கள் இந்த படத்தை கொண்டாடுவார்கள் என வாக்குறுதி கொடுத்துள்ளார். எப்படி பார்த்தாலும் 20 கோடிகளுக்கு மேல் இந்த படம் வசூல் செய்யும் என உத்தரவாதமும் கொடுத்துள்ளார். இதனால் பிப்ரவரி 14 இதை ரிலீஸ் செய்ய வேண்டாம். விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆவதால் தியேட்டர்கள் கிடைப்பது சிரமம் என தனுஷிற்கு அறிவுரை கொடுத்துள்ளார். தனுஷின் இந்த படம் 15 நாட்கள் கழித்து பிப்ரவரி 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்தில் தனுஷின் சகோதரி மகன் பவேஷ் ஹீரோவாக அறிமுகமாகிறார். மலையாள நடிகர் மேத்யூ தாமஸ், அனிகா சுரேந்திரன், பிரியா பிரகாஷ் வாரியர், வெங்கடேஷ் மேனன் உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர். ஜி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ள இந்த படத்தை தனுஷ் தனது ஒண்டர் பார் பிலிம்ஸ் நிறுவனம் மூலம் தயாரித்துள்ளார். இந்த படத்தின் முதல் சிங்கிளான கோல்டன் ஸ்பாரோ பாடல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இரண்டாவது சிங்கிள் காதல் ஃபெயில் தனுஷ் ஸ்டைலில் வெளியானது குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் படமான டிராகன் படமும் பிப்ரவரி 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. இதில் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ளார். ஏஜிஎஸ் தரப்பிலும் டிராகன் படம் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். தனுஷ் படம் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்லை என்ற முடிவில் தான் இந்த படத்தை அதே தேதியில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர். ஓமை கடவுளை படத்திற்கு பிறகு அஸ்வத் மாரிமுத்து இயக்கி வரும் டிராகன் திரைப்படத்தில் அனுபமா பரமேஸ்வரன், கயாட் லோஹர், கௌதம் மேனன், மிஷ்கின், KS ரவிக்குமார் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். ஏஜிஎஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரித்துள்ளது. லியோன் ஜேம்ஸ் இசையமைக்கும் இப்படத்தில் இருந்து தி ரைஸ் ஆஃப் டிராகன், வழித்துறைய ட்ரீம் சாங் என 2 பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. கல்லூரி, காதல், காமெடி என உருவாகி இருக்கும் டிராகன் திரைப்படம் இளம் ரசிகர்களை கவரும் விதமாக காதலர் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியாகும் என கடந்த புதன்கிழமை அறிவிக்கப்பட்டது. அறிவித்த 3 நாட்களிலேயே ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை மாலை ஏற்கனவே அறிவித்த ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டுள்ளதாகவும் பிப்ரவரி 21ஆம் தேதி டிராகன் திரைப்படம் வெளியாகும் எனவும் அறிவித்துள்ளனர். ரிலீஸ் தேதி தள்ளி போவதற்கு காரணம் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாவதுதான் என பிரதீப் ரங்கநாதன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதில் பிரதீப் தலை வந்தா தள்ளி போய்தானே ஆகணும், பிப்ரவரி 21 முதல் டிராகன் என பதிவிட்டுள்ளார். பொங்கலுக்கு வெளியாகும் என திட்டமிடப்பட்டிருந்த அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாகிறது. எனவே இப்போது பிப்ரவரி 21ஆம் தேதி தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படமும் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டிராகன் திரைப்படமும் வெளியாக உள்ளது. இதனால் எந்த படத்திற்கு அதிகமான வரவேற்புகள் கிடைக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.